ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மொபைல் இருக்குது. 5மே வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வாங்கலாம். ஒரு ஷோரூம், ஒரு கடை வச்சுருக்கவங்க. ஸோ நீங்கள் துணிஞ்சு வாங்குற ரேட்டுக்கு தான் நாங்கள் போடுறோம். அதே நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோன்றத நீங்கள் கவனமாக பாருங்கள். ஒரு ஃபால்ட் இருக்குன்னா, ஒரு மொபைலில் ஒரு ஃபால்ட் இருக்குன்னா இன்னொரு ஃபால்ட் இருக்க கூட வாய்ப்பு இருக்கும். சரியா? எல்லாத்தையும் நம்ம வந்து நுணுக்கமாக வந்து பார்த்து சொல்ல முடியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பார்க்குறோம், சொல்கிறோம். சரியா? அது நீங்கள் வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம். நாங்கள் முடிஞ்ச அளவு சொல்கிறோம். சரியா? அதில் ஏன்னா ஒரு கஸ்டமரு அப்படி தான் வந்து ஒரு ஃபால்ட்டு சொன்னால் அது டிஸ்பிளே சம்மந்தப்பட்டதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேயில் ஒரு லைன் வருதுன்னா ஒரு பிளாக் டாட் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அந்த டிஸ்பிளே பிளிங்காக கூட ஆகலாம். ஸோ ஆக மட்டும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக சொல்கிறேன், டிஸ்பிளே கோடு அப்படின்னா அதில் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்க கூட செய்யலாம். அந்த டிஸ்பிளே சம்மந்தப்பட்டது ஆக மட்டும் நாங்கள் டிஸ்பிளே இஷ்யூன்னு வேலையை முடிச்சிடறோம். சரியா? அதனால் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. போக்கோ X6 5G மொபைல் இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ இது வந்து புது மாடலு போக்கோ X6 5G மொபைலு 8256 பாக்ஸோடு இருக்குது. அதே மாதிரி சார்ஜர் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. மொபைல் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது மொபைலு. வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ராயலாக இருக்கும். அதே மாதிரி மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா 8256 தானே, 8256. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. 5G மொபைல் பவுச் இருக்குது. ஸோ வாரண்டி இருக்கா? வாரண்டி முடிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சில இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து அதை அப்படியே பேசி தான் எடுக்கிறோம். ஆனால் போக்கோ X6 வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. மொபைலே வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வாரண்டி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S20 அல்ட்ரா ஆல்ரெடி நம்ம ஒயிட் கலர் ஒன்று போட்டோம். ஃபோன் பாக்ஸ் இல்லாமல் நாங்கள் வாங்க மாட்டோம். பில்லு இருக்கா? பில்லு இருந்தால் கொடுங்க. அது வேணாங்க. அது மாதிரி நாங்கள் அந்த பூர்வீகா பில்லு சார், அதெல்லாம் எங்களை மாதிரி கடைக்காரங்க கொடுக்குறது சார். அதெல்லாம் செல்லாது. பூர்வீகா பில்லு, சத்யா அந்த மாதிரி ஷோரூம் பில்லு தான் செல்லும். ஸோ இது இருங்க, வீடியோ போட்டுருவோம். ஓகே, காட்டுங்க பில்லை. ஒரு நிமிஷம் காட்டுங்க பில்லை. பாருப்பா, சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா 5G மொபைலு 4G. அது இந்தியன் மொபைல் 5G. அன்னைக்கு ஒன்று நம்ம போட்டோம். ஓ, நேற்று நம்ம முந்தா நாள் ஒன்று ஒயிட் கலர் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அது அப்ராட் மொபைல். அதில் கூட கேமரா இஷ்யூ ஆகிப்போச்சு. அதோட கடைசியாக கம்மியாக தான் விற்றோம் நாங்கள். இது சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்குது, டிஸ்பிளேல 2 லைன் இருக்குது. செக் பண்ணுங்க பிரதர். அவர் போனலாம் தனியாக எழுதி வை. இந்த வீடியோ முடிச்சுட்டு வேணா போட்டுடலாம். 100x ஜூமு, டிஸ்பிளேல 2 லைனு. வேறு என்னங்க இஷ்யூ இருக்குது? அதில் வேறு எதுவுமே கிடையாது. 4G. இது 5G கிடையாது. ஏன்னா இந்தியன் வாரண்டி, இந்தியன் மொபைல். 12GB ரேமே 128. 12GB ரேம் 128னா இம்போர்ட்டட் மொபைல் தான் வரும். இங்கே இப்படி தான் வந்தது. ஆனால் 5G கிடையாதுன்றீங்களா? ஓகே ஓகே. ஆமாம், இந்த பாருங்க LTEன்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியே போடுறோம். ஸோ இதோட விலை 8,000 ரூபா சொல்லி கொடுக்குறாப்புல பிரதரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE 5G மொபைல் வெறும் 7,000 ரூபா தான் போட்டிருக்காப்புல. காரணம் என்னென்னா, ஒரே ஒரு கோடு இருக்குது, கிளாஸ் புரோக்கன் வந்து ஒன்றும் இல்லை சார். 250 ரூபாய்க்கே நம்ம 2-3 பேர் வந்து விசிட்டிங் கார்டு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறானுங்க. கார்டு கீடுலாம் கொடுக்குறானுங்க. 200 ரூபாய்க்கு பண்ணித்தரேன், 100 ரூபாய்க்கு பண்ணித்தரேன். கிளாஸு எப்படி டெம்பர் கிளாஸ் மாதிரியோ இது மாதிரி டச்சு கிளாஸுன்னு சொல்லிட்டு வரதில்ல. இந்த கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா டச்சு கிளாஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 200 ரூபாய்க்கு கூட இருக்குது, 500 ரூபாய்க்கு கூட இருக்குது, 1000 ரூபாய்க்கு கூட சில பேர் மாற்றி தராங்க. ஆனால் ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியாக இருக்குமான்னு நான் சொல்ல முடியாது. சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூட என்ன பண்ணலாம் தெரியுமா? மேலே ஒரு கிராச் கார்டு மட்டும் போட்டுட்டு இப்படியே லாங் லைஃப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்டோரேஜ் அதிகம், 256 GB. ஏன்னா 8128 வந்து கோடு உள்ளது நம்ம விற்றுருக்கோம். அதுவே வந்து 9,000 ரூபா 8,500 ரூபா விற்றுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு. ரெண்டாவது வந்து 8256. ஒரே ஒரு கோடு இருக்குது, கிளாஸ் புரோக்கனாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் யோசித்து புரிஞ்சு வாங்கிக்கோங்க.
ஜிபியை காட்டிடுறேன், ஏன்னா அப்புறம் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, அதனால வந்து ஜிபியை காமிச்சிட்றேன். 8256 சரியா? ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து இருப்பா யாருப்பா எல்லாத்தையும் கலந்து வச்சா இதுங்க இருங்க, இதெல்லாம் இப்படி ஓரமாக இப்போ லைனாக வைங்க, இதை முடிச்சு. அப்படியா? இல்லைப்பா, இப்போ லைனாக வீடியோ போடணும்ல, லைனாக வை. இல்லைப்பா, போட்டதே திரும்பி போட்டுட்ருக்க போகிறோம். சாம்சங்கில் வந்து Note 20 அல்ட்ரா இது 7500 இது. இதுலேயும் ஒரு கோடு இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி Note 20 நெட்வொர்க் வேறு இஷ்யூ பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், டிஸ்பிளேல ஒரு கோடு இருக்குது, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. ஒன் டைம் இப்போ நம்ம ஓப்பன் பிளேஸில் நம்ம பேசிக்கலாம். இதே நீங்கள் வீட்டில் உள்ளே உட்காந்துட்டிங்கன்னா நெட்வொர்க் எடுக்காது. அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வேறு இருக்குது. கேமரா மற்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை சர்வீஸ் பண்ணி மெக்கானிக்கிட்ட போய், ஸோ அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதெல்லாம் வந்து மெக்கானிக்கு தான் வாங்கணும். நீங்கள் தப்பி தவறி கஸ்டமர் வாங்கி இதை ரெடி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா செம்மையாக லாஸ் ஆயிடுவீங்க. வேஸ்ட். அது மாதிரி யோசிக்காதீங்க. மெக்கானிக் யாராவது வாங்கி பயனடையட்டும் சரியா? அதுக்கு தான் மெக்கானிக் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இதில் பிளாக் டாட் வேறு இருக்குது. எங்கே இருக்குது பிளாக் டாட்டு? இந்த கரும்புள்ளி இருக்குது பாருங்கள், கரும்புள்ளி 2 3, இதுவும் புள்ளி தானே, 1 2 3 4 இருக்குது. ஸோ 4 கரும்புள்ளிகள் இருக்குது. 7500 இதோட ப்ரைஸு. 7500, 12GB ரேமு, 256. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. 7500 செம்ம அடிமட்ட விலை. ஆனால் அதோட ப்ராப்ளம் தெரிஞ்சு வாங்கணும் சார். இது வந்து 15000 போட்டிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 1000 தான் கொடுக்குறேன். ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத், ஒயர்லெஸ் தான், ப்ளூடூத் தான். அது காலி. அது அன்றைக்கி 50 பீஸ் வந்துச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ 4 5 தான் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S20 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் தான். சாம்சங் S20ன்றது ஒரிஜினல் தாங்க. ஒரிஜினல்னால் வந்து இது ஒரிஜினல் வராது. ஒரிஜினல் எவ்வளோ தெரியுமா? 75000 அது. இது வந்து அதில் ஃபஸ்ட் காப்பி உள்ளது தான். 15000 ரேட் போட்டிருக்கோம். இப்போ அது எங்கேப்பா? அதை பிரித்து காட்டுப்பா. ஒன்று அதை சொன்னால் இப்போ என்னப்பா இவர் என்ன முடிச்சு விட்டியா என்ன இவர்? இது என்னப்பா, நீ வாங்க போறியா இல்லையா, கொடுக்க போறியா இல்லையா? இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. எதுப்பா கேட்குறாப்ல? எது இதா? இப்போ எதுடா போட்டேன்? எது வரைக்கும் நான் போட்டேன்? ரைட், இதை கொடு. சாம்சங் கேலக்ஸியில் வந்து S22ங்க 5G மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து 13000 கொடுக்குறாப்புல. இதில் என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருப்பா. கேமரா மட்டும் ஒர்க் ஆகாதா? மற்றபடி வேறு எதுவுமே இல்லையா? 8256 சாம்சங் கேலக்ஸி S22 5G மொபைல் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து 2 கேமராவும் வராதா? 2 கேமரா வராது. 13000 தராப்புல. உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க சரியா? சில பேர் கேமராவே தேவையில்லைன்னு வாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இது யூஸ் ஆகும். மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. 8128. இப்போ இவர் கொடுத்த மொபைலெல்லாம் காட்டு. இதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 10Rன்றது ஒரு சூப்பரான மொபைலு. OnePlus 10R 5G மொபைலு 12500 தான் போட்டிருக்காரு. ரொம்ப அடிமட்ட விலை. ஏன்னா OnePlus 10R வந்து இன்றைக்கும் மார்க்கெட்டில் 17 18 விற்கிறாங்க, 16 கூட விற்கிறாங்க. ஆனால் இங்கே கொடுக்குற விலை வந்து உங்களுக்கு 12500 கொடுக்குறாப்புல. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8128. இதா ஆப்பிளா இருக்கு ஆப்பிள் இருக்குது தலைவரை. இந்தாங்க திரும்ப சீல்டு பீஸு, தேவைப்பட்டால் உடைங்க. இங்கே வேறு எதுவும் விட்டேன்ப்பா. எதுப்பா இது? இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் இப்போ போட்டோம்ல 12500 OnePlus 10R. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இது என்ன மாடல்ப்பா இது? அவன் அப்புறமா நீங்கள் கொஞ்சம் பேசாதீங்க பஸ். நான் இதை முடித்தோடனே நீங்கள் பேசுங்க தயவுசெய்து.
சாம்சங் A15 இது 5G மொபைலு 8/128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9800 9800. அடுத்ததாக ஒரு மொபைல் இருக்குது OnePlus 8 இது. ஸோ பேக் டோர் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 11000. ஜிபி வந்து எவ்வளோ பஸ்? 8/128 பாரு. OnePlus 8 இதானே? 8/128. பேக் டோர் லைட்டாக ஓப்பனாக இருக்குது, 11000 தரேன். அடுத்ததாக OnePlus 10T ஒன்று கொடுத்துருக்காப்புல, 17500 போட்டிருக்காங்க. OnePlus 10T பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, மொபைல் எல்லாமே தரமாக இருக்குது. ப்ரைஸ் மட்டும் சொல்லியிருப்பா, அப்படியே முடிச்சு விட்றலாம். ஜிபி 8/128 17500 17500.